வணக்கம் யூஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். Infinix GT 10 Pro இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டைமாக GT சீரீஸில் டாப் அண்ட் ஃபோன் வந்து இன்ஃபினிக்ஸில் இதுதான் கேமிங் ஃபோன் அப்படின்னு தான் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் HD + 120Hz ஸ்க்ரீன் இருக்குது, Dimensity 8050 இருக்குது. ஸோ அதை தவிர இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வாங்க என்னெல்லாம் இருக்குன்ட்டு நம்ம அதில் செக் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து கார்பன் கெவ்லார் பாக்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ ஷோல்டர் ட்ரிகர்ஸ் இருக்குது, அப்புறம் கேமிங் ஃபிங்கர் ஸ்லீவ்ஸு இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பாக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 5000 ப்ரீ ஆர்டர்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இது வந்து கிடைக்குன்னு போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஸோ பாக்ஸ்லேயே வந்து GT 10 Pro அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து 25,000 போட்டிருக்கு. ஆனால் பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் போக வந்து 20,000லேயே வந்து கிடைக்கும். ஸோ சார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 1.245, பாடி சார் வந்து 1.019. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது சைபர் பிளாக் கலர் தவிர ஒயிட் கலரும் வருது. ஸோ அது சில்வரிஷ் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அதில் வந்து கலர் சேஞ்சிங் இதுவும் இருக்குது. ஸோ லைட் பட்டா வந்து வேறு கலராக சேஞ்ச், பிங்க் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ பாக்ஸில் கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது, சிம் இஜெக்டர் டூலு, டாக்குமெண்ட்ஸு. ஸோ அது தவிர ஏதோ ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. ஃபோனை தவிர பாக்ஸ்லேயே வந்து 45 வாட் இது பிடி சார்ஜர்னு தான் சொல்கிறாங்க. ஆரஞ்சு கலர் டைப் A to டைப் C கேபிள் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் ப்ரைஸ் எதுவும் போடல, நாட் ஃபார் சேல் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இன்ட்ரோடக்டரி ஆஃபராக தான் கொடுக்குறாங்க இந்த இது. ஸோ இதில் ஒரு சின்ன பவுச் மாதிரி இருக்குது. இந்த பவுச்சில் வந்து Infinix GT யூனிவர்சல் ஷோல்டர் ட்ரிகர்ஸ் அது வந்து தனியாக ஒரு இதில் போட்டிருக்கு. ஸோ அந்த ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு ஸ்பீக்கர் டாக் மாதிரி. ஸோ ஃபோனை அப்படி ப்ளேஸ் பண்ணால் அப்படியே ஸ்பீக்கர் டாக் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் மேலேயே வந்து MediaTek Dimensity 8050 போட்டிருக்கு, 6nm ப்ராசஸர், ஃபுல் HD + 120Hz 10-bit AMOLED ஸ்க்ரீன் இருக்குது, டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, 8GB RAM தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 8GB வர்ச்சுவல் RAM இருக்குது, 108MP ட்ரிபிள் கேமரா, அதுக்கப்புறம் 108MP மெயின் கேமரா, 2MP 2MP இருக்குது, அதாவது 32MP ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. ஸோ இதோட டிசைன் அவங்களோட மெக்கா அந்த இந்த டிசைன் தான் இருக்குது. ஸோ அதனால டிரான்ஸ்பரண்ட் ஃபினிஷ். ஸோ நத்திங் ஃபோனில் எப்படி டிரான்ஸ்பரண்ட் ஃபினிஷ் இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அது தவிர LED லைட்ஸும் இருக்குது. பின்னாடி அந்த ட்ரிபிள் கேமரா இருக்குது, 108MP கேமரான்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ டியூவல் சிம், மைக்ரோ SD. ஸோ டெடிகேட்டட் ஸ்லாட் தான் இருக்குது. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், USB டைப் C போட்டு, ஸ்பீக்கர் கிரில், டாப்ல ஸ்பீக்கர் வென்ட்ஸும் இருக்கு. ஸோ அதனால இயர்பீஸ் வந்து செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். செகண்டரி மைக்ரோஃபோனும் டாப்ல இருக்கு. ஸோ ரொம்ப லைட் வெயிட் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் ரொம்ப கம்மியான ஆப்ஸ் தான் அவங்களே சொன்னாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமான ப்ளோட்வேர் இருக்கும் இன்ஃபினிக்ஸில். ஸோ இப்போ வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் தான் இருக்குது. ஸோ அது தவிர அவங்களோட ஓன் ஆப்ஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஆப்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சான். இப்போ வந்து 19 ஆப்ஸ் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது தவிர சில ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ் கிளப்பு இதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். எக்ஸ் தீம்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இதுவும் பண்ண முடியாது. சில ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலான்னு அவங்களே சொன்னாங்க. சில தேவையில்லாத ஆப்ஸ் அதெல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கூகுள் டிவி இதெல்லாம் வேணாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து சுத்தமாக ப்ளோட்வேர் இல்லை. ஸோ அபவுட் ஃபோன் இதில் வந்து ஃபுல் ஸ்பெக்ஸ் இருக்குது. Dimensity 8050 இருக்குது, 108MP ட்ரிபிள் கேமரா, 30MP ஃப்ரண்ட் கேமரா, எக்ஸ்பாண்டபிள் மெமரி. ஸோ 8GBயில் வந்து மெமரி ஃபியூஷன். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து 5GB செட் ஆகிருக்கு. வேணா வந்து இன்னும் 5GB எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு 13 ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஆண்ட்ராய்டு 14 அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 2 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேக்குள்ள போனால் டார்க் மோட் எனேபிள் ஆயிருக்கு. ஹை பிரைட்னஸ் மோட்னு ஒரு தனியாக ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது தவிர ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ ஸ்விட்சில் தான் இருக்குது. வேணா வந்து 120 இல்லை 90க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிடலாம். ஓகே, வச்சோடனே நல்லா காக்குது. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸோ இவங்களோட ஓன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி விண்டோ இருக்குது, ஸ்மார்ட் பேனல் இருக்குது, தனியாக கேம் மோட் இருக்குது. ஸோ மெயின் ஹைலைட் வந்து இந்த பேக்லைட் எஃபெக்ட் தான். இது டேரெக்டாக இங்கேருந்தே வந்து இது பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டேரெக்டாக இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த பேக்லைட் எஃபெக்ட்டு. ஸோ பேக்கில் இருக்கிற லைட்லாம் வந்து அப்படியே கஸ்டமைசபிள் இது வரும். ஸோ ஃப்ளோட்டிங் லைட் இருக்குது, அதுக்கப்புறம்
ப்ரீத்திங் லைட் இருக்குது, அதுக்கப்புறம் மீடிஆர் இந்த மாதிரி கஸ்டமாக இதெல்லாம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ஜிங்க்கு, ஸோ சார்ஜிங்க்கு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் ஆகும்போது லைட் எரியுது. ஸோ இதெல்லாமே வந்து கேமிங்க்கு. ஸோ கேமிங்க்கு வந்து ஜிடி ரேசிங். ஸோ அது தவிர மியூட் பேக்கில் திருப்பி வச்சா மியூட் ஆகிற அந்த ஆப்ஷன் இருக்குது. எஃபெக்ட் டியூரேஷன் கூட இது பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக எப்பயுமே ஆனில் இருக்கணுமா இல்லை கஸ்டம் டைமிங் ஷெட்யூல் பண்ணுமா, அது வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஐடியாக்குள்ளே போனால் 8GB வந்து LPDDR4X ரேம் தான் இருக்குது. 8GB வந்து 7.4GB வந்து யூஸபிள் இருக்குது. அதில் 3.5GB ஃப்ரீ இருக்குது. 256GB 226GB யூஸபிள் இருக்குது. அதில் 215GB வந்து ஃப்ரீ இருக்குது. Dimensity 8050 கிட்டத்தட்ட Dimensity 1300 அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இதோட பெட்டராக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 782G நாட் C3 அதில் இருக்கிற இதோட பெட்டராக இருக்கும். கிட்டத்தட்ட 870 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். நம்ம அதை கேமிங் வீடியோவில் அடுத்து செக் பண்ணுவோம். 6nm ப்ராசஸர் தான் இருக்குது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 6.61 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே தான் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது. ஸோ டிஆர்எம் இன்ஃபோக்குள்ளே போனால் 6090 120 வேரியபிள் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது. HDR10 HDR10+ HLG சப்போர்ட் இருக்குது. வைட் வேல் N1 சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ ஹெச்டி கண்டென்ட் வந்து ஈஸியாக ப்ளே ஆகும். மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி ரா சப்போர்ட் இல்லை. ஸோ கஸ்டம் ஜிகேம் எதாவது இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸ்டான ஒர்க் ஆகாது. சென்சார்ஸ் எல்லா சென்சர்ஸுமே இருக்குது. ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி எல்லா முக்கியமான சென்சார்ஸும் இருக்குது. ஸோ 2160p வரைக்கும் போகும்னு அதில் போட்டிருக்கு. சில போகணும், நல்ல இதுதான். ஸோ பிரைட்னஸ் வந்து நான் ஃபுல் பிரைட்னஸில் வைக்கிறேன். ஸோ பீக் பிரைட்னஸ் வந்து 900 nits பீக் பிரைட்னஸ் போட்டிருக்கு. பெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக, மினிமல் பெசல்ஸ் தான் இருக்குது. ஸோ டாப்லேயும் சைடில் பாட்டமில் இது எல்லாத்துலேயுமே மினிமல் பெசல்ஸ் தான் இருக்குது. 192 PWM டிமிங்கர் இருக்குது. அதனால் லோ பிரைட்னஸில் கூட ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே இஷ்யூ வராது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே நல்லாயிருக்கு. வியூங் ஆங்கிள்ஸும் நல்லாயிருக்கு. பீக் பிரைட்னஸ் 900 இருக்கிறதுனால அவுட்டோருக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ 70-30 அந்த மாதிரி தான் இருக்குது. டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. NFC இருக்குது ஃபோனில். ஸோ டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி டெடிக்கேட்டடான ஆடியோ எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இல்லை. அடுத்தது கேமரா. ஸோ ஏஐ கேம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ 108MP மோட், தனியாக டெடிக்கேட் 108MP மோட் கூட இருக்குது. ஸோ ஏஐ டிஃபால்ட்டாக வந்து ஆன் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபில்டர்ஸ், ஆட்டோமேட்டிக்கான ஃபில்டர்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஜூம் வந்து அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது. ஸோ ஒரு மெயின் கேமரா மட்டும்தான். பியூட்டி மோடு, போர்ட்ரேட்டு, நைட் மோடு இதெல்லாம் வந்து தனியாக இங்கேயே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இது இப்படி மூவ் பண்ணால் இங்கே கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ சூப்பர் மேக்ரோ, அந்த மேக்ரோ கேமரா அந்த இது கூட தனியாக போனால் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K. ஸோ 4K 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ 1080p 60 FPS. அல்ட்ரா ஸ்டடி மோட். ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆன் பண்ணால் 1080p 30 FPSல வந்து ரெக்கார்ட் ஆகும். ஃப்ரண்ட் கேமரா, அந்த ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 2K 30 FPSல ரெக்கார்ட் ஆகும். அல்ட்ரா ஸ்டடி மோட் இதுலேயும் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணால் 1080p 30 FPSல வந்து ரெக்கார்ட் ஆகும். 1080p 60 FPS ஆப்ஷன் கூட இருக்குது. அப்பச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி ஏதாவது போர்ட்ரேட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் போடுறோம். ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. ஃபோர் கே 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஜூம் ஆப்ஷன் அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. அல்ட்ரா ஸ்டடி மோட். ஸோ 1080p 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ ரன் பண்ணாலும் ஸ்டெடியாக இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ, ஸோ வீடியோவிலே டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பர்சன்டேஜில் தான் இருக்குது. ஸோ இப்போ அரௌண்ட் 60-70% அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹெச் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமராவில் 2K 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோடில் வந்து 1080p 30 FPSல வந்து ரெக்கார்ட் ஆகும். டைனமிக் ரேஞ்ச் பின்னாடி அந்தளவுக்கு க்ளவுட்ஸ் தெரில, ஆனால் ஃபேஸ் அளவுக்கு கிளியராக தெரியுது. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஓவராலாக இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ Dimensity 8050 ஆக்சுவலாக Dimensity 1300 வந்து அபவுட் 25,000 ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் ஆச்சு. ஸோ இது வந்து அண்டர் 20,000க்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டீல் தான். ஸோ 20,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர 2,000 ரூபி பேங்க் ஆஃபரும் இருக்குது. ஸோ 18,000K வந்து இந்த ஃபோன் கிடைக்கும். டிஸ்பிளேவும் 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்குது. ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை, சுத்தமாக எதுவுமே ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை. யூஐ கூட ஓகே, பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது. ஸோ ஸ்டாக் அண்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு இருக்காது, ஆனாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது யூஐ. பழைய இன்ஃபினிக்ஸ் இது கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளோட்வேர் இதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கு. ஸோ அதில் 5000 mAh பேட்டரி இருக்குது. 45W சார்ஜ், ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, பாக்ஸ்லேயே வந்து சார்ஜரும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், NFC இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து Infinix GT 10 Proவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். கேமிங் வீடியோ வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.